அன்பில் குறித்தானவர்களே, ஒரு நிமிடம் அல்லது 2000 நிமிடம். இன்னைக்கு இந்த பதில் சகாபாக்களுடைய சிறப்பை சில இடங்களில் இரவு முழுக்க கொண்டாடுறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்களாக்க, ஒரு ஆள் டாக்டர் நமக்கு வைத்தியம் பார்க்கற காசு கொடுக்குறான், அவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துறோம், ஃபேமிலி டாக்டர்ங்கிறான். ஆனா இஸ்லாம் இருப்பதற்கு இவர்கள் இந்த பதில் சகாபாக்கள் பெரிய காரணம். சாதாரண தியாகம் அல்ல, நோம்புல அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க. எதிரிகள் அவ்வளவு, ஏன்னா ஆழ்பலம், அதாவது ஆழ்பலம் வாழ்பலம் எல்லாத்திலையும் அவர்கள் பன்மடங்கு இருந்தாங்க. இருந்தாலும் இவர்கள் 313 பேர்கள் இருந்தாலும் இவர்கள் என்ன செய்ய அப்படி இல்லை, அல்லாஹ் இடத்தை ஒப்படைச்சாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்தார். இந்த பதில மட்டும் வெற்றி கிடைக்கவில்லைன்னு சொன்னா நீங்கள் நாங்கள் உலகத்துல முஸ்லீம் என்ற ஒன்றே ஒரு இனமே இருக்காது. அந்த அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பதிலுக்கு பின்னாடி செய்வாங்களா, அந்த பதில கலந்து கொண்ட சகாபாக்கள் எப்பொழுதெல்லாம் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு தனி கண்ணியத்தை கொடுப்பாங்க. ஒரு நேரத்துல ஒரு போருக்காக அனுப்புறாங்க, அப்ப தொழு வைக்கணும்னு சொன்னா அந்த பதில கலந்து கொண்ட சகாபாக்கள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அப்படி 313 பேருக்கு அப்படி கொடுத்திருக்காங்க. அதே போல நமக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் வருகின்ற பொழுது அந்த 313 பெயர்களை சொல்லி, இன்னைக்கு சில இடங்களில் கூட 313 பேர்களை சொல்றாங்க, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் யாரும் உட்கார மாட்டோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த 313 பதில் சகாபாக்களுடைய பெயர்களை சொல்லி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். அதே போல கேட்டதற்கு தாபியன்கள் எல்லாம் கேட்டதுடைய வரலாறுகள் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அதாவது ஒருவர் ஃபேமிலியா கணவன் மனைவி ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்படி போகக்கூடிய தருணத்தில் அன்றைய காலகட்டம் அப்ப என்ன வீட்டுக்கு பாதுகாப்புக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னா 313 பதில் சகாபாக்களுடைய பெயர்களை எழுதி அப்படி அல்லாஹ் எடுத்து ஒப்படைச்சு போயிட்டாங்க. யாருன்னா, நீ தான் இந்த இல்லத்துக்கு பாதுகாப்பு, இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கு நீ தான் பாதுகாப்பு அப்படி ஒப்படைச்சு போயிட்டாங்க. பாத்தீங்களாக்க ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, அந்த இல்லத்துக்கு ஓட்ட பிரிச்சுட்டு அப்படி வர்றாங்க. ஓட்ட பிரிச்சுட்டு இந்த வீட்டுல பொருள் இருக்கும், ஆள் இல்ல. இப்ப பொருளை கைப்பற்றலாம் அப்படி ஓட்ட பிரிச்சுட்டு அப்படி வரப்போவதற்காக போகக்கூடிய தருணத்தில், குதிக்கக்கூடிய தருணத்துல அவங்களுக்கு தோணுது, ஆக கீழே மால் இருக்கிறது, ஆட்கள் எல்லாம் நிறைய இருக்கிறார்கள், நாம் ஆள் இல்ல அப்படின்னு நினைச்சு நாம் என்ன செய்யலாம், திருட வந்துட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சுட்டாங்க, நினைச்சிட்டு என்ன செஞ்சாங்க, திரும்பி போயிட்டாங்க. இதே போல இரண்டாவது தடவை வந்திருக்காங்க. இதே போல பிறகு பாத்தீங்கன்னாக்க அவங்க ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்த பின்னாடி கேட்டாங்க, என்னங்க நீங்க இந்த வீட்டுல 2 பேர் இருக்கு, 2 பேர் இப்ப ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தீங்க, ஆனா பார்த்தா வீட்டுல ஆளெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொன்னாங்க, ஆளெல்லாம் இல்ல, நாங்க என்ன பாதுகாப்பு வச்சோம், 111 பதில் சகாபாக்களோட பெயரை எழுதி வச்சுட்டு போனோம். அவர்கள் அதன் பரக்கத்தால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுட்டு போன அல்லாஹ் ஆட்கள் இருப்பதை போல உங்களுக்கு சூரத்தை காட்டினான். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய செய்திகளை சொல்கிறார்கள். கப்பல் போகுது, சரியான மழை, ஆனா அடிக்குது, எல்லாத்துக்கும் பயம், சரியான அச்சம், என்ன செய்கிறது, இன்னைக்கு நாமெல்லாம் இந்த கடலிலே மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு புயல் காத்து அடிக்குது. அப்படிங்கிறப்ப அந்த கப்பல்ல வாகனிக்கக்கூடிய தருணத்தை ஒரு பெரியவர்கிட்ட ஒரு ஆபிதத்திட்ட கேட்டாங்க, இவ்வளவு பெரிய இருக்குது, இதற்கு ஏதாச்சும் நீங்க ஓதுங்க அல்லது துஆ செய்யுங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பேப்பரை கொடுத்து இந்த கப்பல்ல ஓரத்துல ஏதாச்சும் ஒரு ஓரத்துல ஒட்டிருங்க, ஒட்டிட்டு துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க. ஆனா துஆ செஞ்ச கொஞ்ச நேரத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த அலை, அந்த காற்றெல்லாம் நின்று அவர்கள் சுகமாக போனார்கள். பாதுகாப்பு அல்லாஹ்வுக்கு பாதுகாத்தா. அப்ப அந்த பெரியவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டீங்க, அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறப்ப கப்பலில் பார்க்கின்ற பொழுது 313 பதில் சகாபாக்களுடைய பெயரைத்தான் உங்கள்கிட்ட எழுதி ஒட்ட கொடுத்தேன். அப்ப இப்படி நிறைய வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த 313 பதில் சகாபாக்களுடைய பெயர்களை கஷ்டங்கள் சிரமங்கள் தாங்க முடியாத நேரத்திலே நாம ஓதி அந்த பெயர்களில் வழக்கத்தால் அவர்களுக்கு எப்படி மகத்தான வெற்றியை கொடுத்தாயே, வழக்கது நசரக்குமுல்லா பி பதிலின் அன்தும் அதில்லா என்று அல்லாஹ் சொல்றானே, அது போன்ற எங்கள் கஷ்டங்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கொடு என்று நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அதே போன்று அவர்களுக்கு எப்படி மகத்தான கஷ்டங்களிலிருந்து பாதுகாக்கணும், அதே போன்று இந்த உலகத்திலே கஷ்டங்களிலிருந்து பாதுகாத்து நாளை மறுமையில் நமக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் உயர்ந்த சுமணத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும்
உலகெங்கு வரக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்-ضالين. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாஸீன் வல் குர்ஆனில் ஹகீம். إنك من المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم غافلون لقد حق القول على أكثرهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فانتم وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. وضرب لهم مثلا أصحاب القرية إذ جاء المرسلون إذ أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث وقالوا إنا إليكم مرسلون. قالوا ما أنت إلا بشر مثلنا وما أنت رحمن شيء إن أنت إلا تكذب. قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين. قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم. قالوا طائركم معكم إن ذكرتم بل أنتم قوم مسرفون. وجاء نفس المدينة تبتغي رزقا قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. وما لي أعبد الذي فطرني وإليه ترجعون. أأتخذ من دونه آلهة يعبدون الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون. إني إذا لفي ضلال مبين. إني آمنت بربكم فاسمعون. قيل ادخلوا الجنة قال يا ليتكم يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. وما أنزلنا على قومه من بعد من جند من السماء وما كنا منزلين. إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون. يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون. ألم يروا كما أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون. وإن كل لما جميع لدينا محضرون. وآية لهم الأرض الميتة وأحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون. وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما ملكت أيديهم أفلا يشكرون. سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض ومن نفس ما لا يعلمون. وآية لهم الليل نسلخ النهار فإذا هم مظلمون. والشمس تجري مستقر لها ذلك تقدير العزيز العليم. والقمر قدرناه منازل حتى عاد الوجوه الجميع. لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون. وآية لهم أن حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم مثل ما يركبون. وإن نشأ نغرقهم فلا شريك لنا ولا هم ينقذون إلا رحمة منا متاعا إلى حين. وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون. وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين. وإذا قيل لهم أنفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا أنفقوا لو يشاء الله تعالى إن أنتم إلا في ضلال مبين. ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين. ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم يخصمون. فلا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون. ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون. قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون. إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع لدينا محضرون. فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون. إن أصحاب الجنة اليوم في سرور فاكهون. هم سبحانه في ظلال الأرائك متكئون. لهم فيها فاكهة ولهم ما يدعون. سلام قولا من رب رحيم. ممتاز اليوم أيها المجرمون. ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان
إنه لقادر مبين ونحن على صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا فلا تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسناهم على مكانتهم فما استطاعوا به ولا يرجعون ومن أمره ننقص في الخلق أفلا يعقلون وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحذر قول الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما بأيدينا نعملكم أعمالكم وظللنا لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم يروا الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقه قال من يحيي الله رميم قل يحيي الذي أنشأه أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر ألا يخلق مثلهم ولا خلق مثلهم إنما هو إذا أراد شيئا له فيكون وسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم أوصل ثواب ما قرأنا من كلامك العظيم سورة ياسين هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة تحفة كاملة منا إلى روح سيدنا وسندنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى وخصوصا أصحاب البدريين والوحديين والخندقيين والتبوكيين وصائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى وخصوصا مسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات لدن آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة يا الله رحمن நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மன்னித்து அன்புரிவாயாக யா அல்லாஹ் ரஹ்மானே 313 பதில் சஹாபாக்களுக்கு எப்படி வெற்றியை கொடுத்தாயோ அதை போன்ற ஒரு மகத்தான வெற்றியை ஈருலகத்தில் எங்களுக்கு தந்து அன்புரிவாயாக 313 பதில் சஹாபாக்கள் எப்படி இஸ்லாத்திலே ஈமானிலே எப்படி உறுதியாக இருந்தார்களோ அதே போன்று ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அன்புரிவாயாக 313 பதில் சஹாபாக்கள் எப்படி உன்னுடைய அன்பிற்கு உரித்தானவர்கள் ஆனார்களோ இறைவா நாங்கள் அத்தனை பேர்களும் உன்னுடைய அன்புக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி அன்புரிவாயாக யா அல்லாஹ் ரஹ்மானே எங்கள் அத்தனை பேர்களை நோய் நொடியிலிருந்து பாதுகாத்து தந்து அன்புரிவாயாக கஷ்டங்கள் பண கஷ்டம் இன்னும் என்னென்ன கஷ்டங்களில் இருந்தெல்லாம் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்ட நஷ்டங்களில் இருந்தெல்லாம் பாதுகாத்து நிம்மதியாக சுபிச்சமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள்புரிவாயாக அல்லாஹ் ரஹ்மான் 313 பதில் சஹாபாக்களுக்கு எப்படி இறைவா அதாவது அந்த போரிலே அவர்களுக்கு எப்படி மன உறுதியை தந்தாயோ மன தைரியத்தை தந்தாயோ அதே போன்று எந்த பிரச்சனை என்றாலும் எங்களுக்கு மன தைரியத்தை தந்து அருள்புரிவாயாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வாழும் பாக்கியத்தை தந்து அருள்புரிவாயாக அல்லாஹ் ரஹ்மானே வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்கள் அத்தனை பேர்களுக்கு உங்களுடைய ரஹ்மத்தை தந்து
தந்து அருள் புரிவாயாக. கேட்கப்பட்ட துஆவை அங்கீகரிப்பாயாக. ஓதப்பட்ட சூரா யாசீனை ஒப்புக்கொள்வாயாக. ஸல்லி அலா நபி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.